வணக்கம். மந்திரம் படிக்கும் சொந்தங்களுக்கு, நீங்கள் இப்போ விநாயகருக்கு பூஜை செய்கிறது எப்படி என்றது ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரைக்குமே தெரிஞ்சுக்கலுங்க. அதனால் என் மந்திர புத்தகத்தில் இருந்தது எல்லாத்தையும் நான் பிடிச்சி அப்படி எடுத்து போட்டு வச்சுருக்கேன். சரியா? எல்லாத்தையும் பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கலுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். பிள்ளையாருக்கு பூஜை செய்கிற நேரத்தில் நீங்களே பார்த்து பூஜைகள் செஞ்சுக்கலாம். சரியா? அனைத்தையும் தெரிஞ்சுக்கலுங்க. தெரியாததை தெரிஞ்சுக்கலுங்க. எல்லாம் நன்மைக்கே. பிள்ளையாரின் பூஜை முறைகள் பலது இருக்குது. அதில் இதுவும் ஒரு முறை. இது சிறந்த முறை என இதை நான் போட்டிருக்கேன். சரியா? அதனால் நீங்கள் எதுக்குமே தெரியாதுன்னு இருக்காமலுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பிரயோசனப்படுறது நல்லது. நம்ம அடுத்தவர்கிட்ட போய் தேடி போய்த்து நாங்கள் ஒவ்வொருத்தர்கிட்ட போய்த்து கேட்டு கெஞ்சிக்கிட்டு நிற்கிறத விட நம்மளே அனைத்தையும் தெரிந்துக்கிட்டு நம்மளே செய்கிறது எவ்வளோ பெட்டர் அல்லவா? அதனால தான் நான் படித்ததை நீங்களும் படிக்கணுமென்னு சொல்லி நான் இந்த புஸ்தகத்தில் இருந்து அவ்வளோத்தையுமே உங்களுக்கு நான் வெளியிட்டுக்கிட்டு இருக்கேன். பார்த்து பிரயோசனம் அடைஞ்சு உங்களால் இன்னும் பலர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். சரியா? இப்போ நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை தெரியப்படுத்துகிற மாதிரி நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் இதை தெரியப்படுத்துங்க. அதனால் ஒருத்தர் நல்லது செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் அரைவாசி நன்மை உங்களுக்கு சேரும். தீங்கு செய்யாமல் நன்மை மட்டும் செய்ய நினைக்கிறவங்களுக்கு என்றைக்குமே படைச்சவன் கூட இருப்பான் இல்லையா? நல்லது செய்கிறவனுக்கு எப்போவுமே படைச்சவன் கூடவே நிற்பான், நின்று பாதுகாத்துக்கிட்டு நிற்பான். சரியா? அதனால் குருவை தேடி போகணும் அப்படிங்கிறது இல்லை. மனசில் பயபக்தியோடு இருந்து நாங்கள் நேர்வழியில் போனோம் என்று சொன்னால் நிச்சயமாக கடவுள் எங்களுக்கு பின்னாலேயே தான் நிற்பார். எங்களுக்கு அவர் நிற்கிறது தெரியலைன்னாலும் அவர் எங்களை பாதுகாத்துக்கிட்டு தான் நிற்பார். கடவுள் நம்பிக்கை இருக்கிறவனுக்கு நிச்சயம் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியும் ஜெயமும் தான். நாங்கள் படித்து தெரிஞ்சு வச்சுக்கிறது அனைத்து படிப்புமே நன்மைக்காக பயன்பட்டால் எல்லாமே நன்மைக்காகவே முடியும். ஒருத்தருக்கு தீங்கு செய்யணும்னு நினச்சோம்னு சொன்னால் அந்த தீங்கு எங்களையே சுடும் இல்லையா? நாங்கள் எத்தனையோ பேரை பார்த்துருக்கோம். தீங்கு செஞ்சவங்க தாங்களே அவங்க வட்டின குழியில் அவங்களே விழுந்து மாட்டிக்கிட்டது எத்தனையோ பேரை நாங்கள் பார்த்துருக்கோம். எங்களோட கண்களாலேயே நாங்கள் பார்த்துருக்கோம். அதனால் நாங்கள் எந்த குழியிலையும் போய் விழாமல் குழியில் விழுந்தவங்களை மீட்டெடுக்கிறதே புத்திசாலித்தனம். அந்த புத்திசாலித்தனமான காரியங்களை நீங்களும் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.